السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: حجوا كما حججت، أو كما قال النبي صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. இந்த புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் நம் அனைவர்களுடைய வாழ்விலேயும் ஆரம்பமாக அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையிலேயும் பாக்கியமாக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலே பரக்கத் செய்யப்பட்ட இடங்களாக பலதரப்பட்ட இடங்களை அல்லாஹ் நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பரக்கத்தினுடைய நிலைகளை, அதனுடைய வெகுமதிகளை மிக விரிவான முறையிலே நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். பரக்கத் என்ற ஒரு நிலை மட்டும் மனிதனுடைய வாழ்க்கையில் அடையப்பெறவில்லை என்றால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய செல்வங்களும் செல்வாக்குகளும் கொட்டி கிடந்தாலும் அதிலே பெண்ணம் பெறும் நன்மைகளை பார்க்க முடியாது, அபிவிருத்திகளை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய பரக்கத் எந்த ஒரு இடத்திலோ எந்த ஒரு நிகழ்விலோ ஏற்பட்டு விடுகிறதோ அது உண்மையிலேயே பாக்கியமான ஒன்றாக ஒவ்வொரு அடியானுடைய வாழ்விலேயும் நாம் சந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஆரம்பமாக இந்த உலகத்திலே ஒரு மஸ்ஜிதை நிறுவினான், ஒரு வீட்டை நிறுவினான். அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்யப்பட்ட வீடாக அதை அறிமுகப்படுத்தினான். இன்ன அவ்வள பைத்தியும் உலகின்னாசி, மக்களுக்காக வேண்டி நான் முதலாக ஒரு வீட்டை ஏற்படுத்தினேன், மஸ்ஜிதை ஏற்படுத்தினேன். லில்லதி பி பக்கத்த முபாரக், அதனுடைய பெயர் பக்கா, அதாவது மக்கா. உம்முல் குரா, பலதரப்பட்ட பெயர்கள் அதற்கு அழைக்கப்படுகிறது. அதிலே குர்ஆன் சொல்லுகிறது பக்கா என்று. நமக்கெல்லாம் அறிமுகமான ஒன்று மக்கா. அந்த மக்கா என்ற இடத்தை நான் ஏற்படுத்தினேன், அதிலே பரக்கத் செய்யப்பட்ட நிலைகளை நான் உண்டாக்கினேன். மேலும் வஹுதல் லில் ஆலமீன், அங்கேதான் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் உண்டான நேர்வழியையும் நான் அமைத்து வைத்தேன் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பறைசாற்றுகிறான். அருமையான பெருமக்களே, பரக்கத் செய்யப்பட்ட இடம்
அந்த புனிதமான காபா, அந்த மக்கமா நகரம். அதுல அப்படிப்பட்ட பரக்கத்துகள் என்ன இருக்கிறது? அந்த பரக்கத்துகளை எப்படி அடைவது? அங்கே அங்கே கொட்டி கிடக்கின்ற அந்த பரக்கத்துகளுடைய நிகழ்வு முறைகளை எந்தெந்த அடிப்படையிலே இந்த மனித கோடிகள் அடைந்து கொள்வதற்குண்டான சூட்சுமத்தை இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே நமக்கு காண்பித்து தந்திருக்கிறது. அல்லாஹ் அதோடு நிப்பாட்டவில்லை. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத். அந்த மக்கமா நகரிலே நான் பலதரப்பட்ட அத்தாட்சிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். பலதரப்பட்ட அத்தாட்சிகள், ஒன்று இரண்டல்ல. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உலகம் அழிகின்ற வரையும் நிலைத்து நிற்கக்கூடிய அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் அதை காண்பதற்கு தௌஃபீக் செய்வானாக, அதை கண்டு அளிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்படிப்பட்ட அத்தாட்சியான நிகழ்வுகளை எல்லாம் மரணத்துக்கு முன்னால் போய் பார்த்து வருவதற்குண்டான நசீபை தருவானாக. அருமையான பெருமக்களே, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத். அங்கே பலதரப்பட்ட அத்தாட்சிகள் உண்டு மக்கமா நகரத்தில். அதிலே ஒன்றுதான் மகாம இப்ராஹிம். அங்கே ஒரு மக்காம இப்ராஹிம் ஒன்று உள்ளது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை நின்று கட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட இடம் இன்றும் நிற்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவை கட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட அவர்களுடைய காலடி பதியப்பட்ட அந்த இடம் மக்காம இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இடம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று காபாவை கட்டப்பட்ட இடம் இன்னும் அந்த காபாவிலே நாம் எல்லாம் அதை ஒட்டி தவாப் செய்கிறோம். சிலர்கள் அதை கூட முத்தமிடுவார்கள். அது ஒரு தங்க கூடு. அதற்குள்ளால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற பாதடி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை குர்ஆன் சொல்லுகிறது என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறது. நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதற்கு அது யார் உள்ளே நுழைந்தார்களோ அவர்களுக்கு அச்சமில்லை. ஒவ்வொரு வருடத்தினுடைய ஹஜ்ஜிலேயும் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் ஹாஜிகள் உள்ளே வருகிறார்கள். ஒவ்வொரு ரமலானிலேயும் 40-50 லட்சம் உம்ரா செய்யக்கூடியவர்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் இடைவிடாது காபாவை சுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றான், வமன் தஹலஹு கான ஆமீனா. அங்க யாரு போனாங்களோ அவர்களுக்கு அச்சம் இல்லை. இல்லைண்டா ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு இங்கிருந்து நினைச்சான்னு வச்சுக்கோங்க, போக மாட்டோம். அல்லாஹ் அந்த அச்சத்தை போக்கி வச்சிருக்கான் அந்த இடத்துல மட்டும். 50 லட்சம் மக்கள். நாம எப்படிங்க போயிட்டு உயிரோட திரும்பி வந்துருவோமா? அச்சம் வந்துடும். காபாவை தவாப் செய்வதற்காக வேண்டி உள்ளே போலாம் என்று பார்த்தால் அங்கே ஒரு 20 லட்சம் மக்கள் சூழ்ந்து கிடப்பார்கள். நாம எப்படி போயிட்டு உயிரோட திரும்பி வர்றதுங்கிற அச்சம் வந்துடும். ஆனால் அந்த அச்சத்தை அல்லாஹ் களைந்து விட்டான். களைந்தது அல்லாஹ் வாக்களித்தான், வமன் தஹலஹு கான ஆமீனா. யார் உள்ளே நுழைந்தார்களோ அவர்களுக்கு அச்சம் தீர்ந்தது. அல்லாஹ் அந்த அச்சத்தை எடுத்துட்டான். அருமையான பெருமக்களே, அடுத்த ஒரு அத்தாட்சி தொடர்படியாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்திலிருந்து இறக்கி விடப்பட்டார்கள். சொர்க்கத்திலிருந்து இறங்கினாங்க. ஹஜ்ரத் உலகத்துல எங்க வச்சு சந்திச்சாங்க? சொர்க்கத்துல ஒன்னா இருந்தாங்க. அல்லாஹ் அந்த கனியின் பக்கம் போகாதேண்டா மரத்தின் பக்கம் போனார்கள். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதற்கு பகரம் தண்டனையாக இறக்கி விட்டான்.
எங்க உலகத்துல இறக்கி விட்டான். சரி, இறக்கி விட்டார்கள், இந்த 2 பேரும் எங்க சந்தித்தார்கள்? அதாங்க என்னுடைய அத்தாட்சி. ஜபல ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அரஃபா மலையிலே ஹவ்வாவை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தார்கள். அதுக்கு பேரே என்னது? அரஃபா மலை. அரஃபா என்றால் அவர்களை அறிந்து கொள்ளுதல், அறிமுகமாகுது. எங்கதான் அறிமுகமானாங்க? ஜபல ரஹ்மத்துல வச்சுதான் அறிமுகமானாங்க. அங்க ஒரு தூண் கட்டப்பட்டிருக்கும். நம்ம ஹாஜிகள் கூட என்ன செய்வாங்க, ஆதமும் ஹவ்வாவும் ஜோடிங்கிற மாதிரி இவர்கள் தங்களுடைய பேரையும் அங்க என்ன செய்வார்கள், எழுதி வைத்து விட்டு வருவார்கள். வரவேற்கப்பட்ட ஒன்றல்ல. ஹவ்வாவை சந்தித்தார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபரு ஜித்தாவில் இருக்கு. ஜித்தா, ஜித்தாண்டா ஜத்தாவில இருந்து வந்தது. ஜத்தாண்டா பாட்டி, ஜத்தா பாட்டி, பாட்டி, அதுதான் ஜித்தா. அது அப்படி மருவி ஜித்தாவாயிடுச்சு. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபரு ஜித்தாவில் தான் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் அரஃபா மலையிலே வைத்து சந்தித்தார்கள். இன்னைக்கு ஹாஜிகள் எல்லாம் அரஃபா அன்னைக்கு அந்த மலை பூரா வெள்ளையா காட்சி அளிக்கும். அப்படியே எஹராம் உடையிலே நடப்பான். ஒரு துளி கூட மழை தெரியாது. அந்த அளவுக்கு மூடப்பட்ட நிலையிலே ஹாஜிகள் அந்த மலையின் மீது இருப்பார்கள். அரஃபாங்கிறது அரஃபாவை சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே அரஃபா தான். அருமையான பெருமக்களே, அதை மட்டுமல்ல, அல்லாஹ் அடுத்து ஒரு அடையாளத்தை சொல்லுகிறான். இன்ன ஸஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மருவாவும் என்னுடைய அடையாள சின்னங்கள். அடையாள சின்னம். இன்னைக்கு மஸ்ஜிதுக்குரிய அடையாள சின்னம் எது? மஸ்ஜிதினுடைய அடையாள சின்னம் உண்டியில. யார் உண்டி? மணரா. மணரா நம்ம ஒண்ணு வகதோடு இல்லாம கட்டி வைக்கல. ஷாயிருல்லா, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் கும்பசுகளும் மணராக்களும். கும்பசுகளும் அன்னைக்கெல்லாம் இந்தியாவில் எல்லாமே நம்ம டிசைன்ல தான் இருந்தது. கோட்டையில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனை பாருங்க, எல்லாம் நம்ம கும்பசுல தான் இருக்கும். அது ஒரு அடையாள சின்னம். அது சஃபாவும் மருவாவும். சஹாபாக்கள் ஆரம்பத்துல அந்த சஃபா மருவாவுக்கு பக்கத்துல போறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னண்டா, ஜாகிலியத்து அறியாமை காலத்துல சஃபாவுல ஒரு தெய்வம், ஒரு சிலை, மருவாவுல ஒரு சிலை. மருவா பாக்கணும்ல, சஃபா மருவாவுக்கு எப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 ஃபர்லாங் வரும். அங்க ஒரு சிலை வைத்து வணங்கினார்கள். அங்கிருந்து ஓடி இந்த சிலையை வணங்குவார்கள். இது அறியாமை காலம். சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏறதுக்கு பிறகு என்னடா அறியாமை காலத்துல இப்படி சிலை வச்சுக்கிட்டாங்கன்னு பக்கத்துல போகல. அல்லாஹ் ஆயத்திறக்கனா, இன்ன ஸஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மருவாவும் என்னுடைய அடையாள சின்னங்கள். ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவிஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி. யார் ஹஜ் செய்கிறீர்களோ, உம்ரா செய்கிறீர்களோ, நீங்கள் அங்கே ஓடுவது குற்றமில்லை. அல்லாஹ்வுடைய அறிவிப்பு. இவங்க நினைச்சாங்க அங்க சிலை இருந்துச்சுல, இங்க காபாவை சுத்தின்னா 350 சிலை இருந்தது. இது எல்லாமே அல்லாஹ்வே அத்தாட்சிகளாக உலகத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்ற அடிப்படை தத்துவத்தை அல்லாஹ் இந்த நிகழ்விலை சொல்லி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, காபா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 தடவை அங்க வந்தாங்க. காபா இருக்கிற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மனைவியையும் குழந்தையும் கொண்டு விட்டாங்க. பச்சிளம் குழந்தையும் விட்டுட்டு புறப்பட்டாங்க. கேட்டாங்க யாருடைய உத்தரவுண்டு. அல்லாஹ்வுடைய உத்தரவு. நீங்க போயிட்டு வான்ட்டாங்க மனைவி. அல்லாஹ்வுடைய உத்தரவுண்டா அதுல உதவி இருக்காதா எனக்கு? பாலைவனம், தண்ணீர் இல்லை, உண்பதற்கு உணவில்லை.
வேறு யாரும் இல்லை. ஒரே ஒரு பச்சிளம் குழந்தையும் அந்த தாய் ஹாஜரா அம்மாவும். அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க போங்கன்ட்டாங்க. நீங்க போங்கன்ட்டாங்க. அடுத்து என்ன? போனதுக்கு பிறகு கனவு கண்டார்கள். நான் வரலாற்றுக்குள்ள போகல. தாம் பிள்ளைவே அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டு வந்தார்கள். கனவை நிறைவேற்றுவதற்கு வந்து கனவை நிறைவேற்றினார்கள். வரலாறு தெரியும். குர்பானில நம்ம எல்லாம் பேசுவோம். வந்து குர்பான் செய்தார்கள். ஆனா அறுபடவில்லை மகனார் இஸ்மாயில். அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆட்டை அனுப்பி வைத்தார். பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. சொர்க்கத்திலிருந்து வந்த ஆட்டினுடைய கொம்பு, குழம்பல்ல, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொம்பு நான் மியூசியம் போயிருக்கேன், பார்த்ததில்லை. அது புடம்போட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. கொம்பு, ஆட்டு கொம்பு, அது கெடும் பொருள் அல்ல. சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆடு குர்பான் செய்யப்பட்டது. அதனுடைய கொம்பு காபாவுக்குள் தான் வைத்திருந்தார்கள். காபாவுக்குள்ள பல ஆண்டுகள். அதற்கு பிறகுதான் மியூசியத்துக்கு அது மாற்றப்பட்டு இன்னும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அத்தாட்சிகள் ஹாஜரா அம்மாவும் அந்த பச்சிளம் குழந்தை இருக்கிறாங்க. பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல. பச்சிளம் குழந்தை எட்டி உதைக்கிறது. ஜம்சம் நீர் ஓடுகிறது. அது அணை கட்டினாங்கல்ல, நில்லுன்னாங்கல்ல, அதான் நிக்கிறதா ஜம்சம். அன்னைக்கு மட்டும் அணை கட்டலைன்னா நம்ம நாட்டு கூட வந்திருக்கு. உலகமே வந்திருக்கு. நான் கேட்கிறேன், ஒரு ஜம்சமை மட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யோசிப்பார்கள் என்றால் ஈமான் கொண்டு விடுவார்கள். சாத்தியமா? ஜம்சம் நீர் உண்டாகி எத்தனை ஆண்டுகள், எத்தனை நூற்றாண்டுகள். அது இன்றும் தண்ணீர் கொடுக்கிறது. தண்ணி கொடுத்தது ஒரு வீட்டுக்கு மட்டுமா யூஸ் பண்றாங்க? ஜம்சமை யூஸ் பண்றாங்க. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வினாடியும் பல லட்சம் பேர்கள் யூஸ் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு வினாடியும் பல லட்சம் பேர்கள் யூஸ் பண்ணுகிறார்கள். மக்கா டு மதீனா வரை யூஸ் பண்றாங்க. உலகமெல்லாம் எடுத்து வருகிறார்கள். ஒரு ஆளு பெரிய ஈமான் பண்றதுக்கு பெரிய அவனுக்கு அத்தாட்சியெல்லாம் தேவையில்லை. இதை யோசிச்சா போதும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எட்டி உதைத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பச்சிளம் குழந்தையின் கால்பட்ட இடம்தான் ஜம்சம். அது பொங்கி வருகிறது. தண்ணீர் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பறவைகள் வட்டம் அடிக்கும். பறவைகள் சுத்துதுண்டாவே என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கீழே என்ன இருக்கு? தண்ணீர் இருக்கிறது என்றார். இத பார்த்த ஜுரஹம் கூட்டத்தார்கள், ஒரு கூட்டத்தார்கள் பேரு ஜுரஹம். இன்னைக்கு கூட அந்த சாரிய ஜுரஹம் இருக்கு மருவாவுக்கு பின்னாடி. அதான் பாதை. ஒரு தெருவுக்கு பேரே என்னது? சாரிய ஜுரஹம். இந்த வியாபார கூட்டம் பார்க்குது, என்ன பறவை ரவுண்ட் அடிக்குதுன்னு பார்த்தா கீழே தண்ணீர் இருக்கிறது. வந்து கேட்டார்கள். ஹாஜரா அம்மா இருந்தார்கள். பச்சிளம் குழந்தையை வைத்து எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்றார்கள். தண்ணீர் தருகிறேன், நீங்கள் உரிமை கொண்ட கூடாது என்று சொன்னார்கள். எதை கவனமா இருக்கணுங்கிறதுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். உரிமை உங்களுக்கு கிடையாது. யாருக்கு தான்? என் புள்ள எட்டி உதைத்து கிடைக்கப்பட்ட அமுத நீர் அது. நீங்க உரிமை கொண்டாடாதீங்க. உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். கொடுத்தார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் அந்த அத்தாட்சியை சொல்லிட்டு, ஜம்சம் ஒரு பெரிய அத்தாட்சி. அல்லாமா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய முஹத்திஸ். அதாவது சிஹாசித்தா இருக்குல்ல, சிஹாசித்தா 6 கிதாபுகள், புகாரி, முஸ்லிம் இருக்கா இல்லையா, திருமதி, இந்த 6 கித்தாபுகளுக்கும் விளக்கம் எழுதியவர் அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ். 600 கித்தாபுகள் எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் சுத்த அறிவின்மை உடையவன், எனக்கு எந்த ஞானமும் கிடையாது. தன்னை போய் சொல்லிட்டு
எப்பொழுது நான் ஜம்சமை குடித்து விட்டு நான் கிதாபுகள் எழுத ஆரம்பித்தோன்னா 600 கிதாபுகள் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். ஜம்சம்க்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல். நமக்கெல்லாம் கூட ஒரு சந்தேகம் வரும். கொண்டு வந்து விட்டாங்க, பாலைவனம், தண்ணி கிடைச்சிருச்சு, உணவெங்க? உணவெங்க? மரமா, செடியா, கொடியா, புல்லா? பாலைவனத்துல புல்லு முளைக்குமா? ஒண்ணுமே இல்லையா. உணவுக்கு என்ன வழி? ஜம்சம் உணவு. அதனாலதான் அந்த உணவுக்கு அங்க ஏற்பாடு பண்ணல. அதனாலதான் நீங்க ஒரு ஆள் பசியா போய் ஜம்சம் குடிச்சாரு, என் பசி போக வேண்டும் என்றால் பசி போய்விடும். இசி வரக்கூடாது என்றால் நினைத்து நீங்கள் ஜம்சமை குடித்தால் இசி வராது. இசி எனக்கு தவாப் செஞ்சு முடிகிறவரை வராது. குடிக்கும் போதே இசி தானே ரீசன்ஸ் வந்துடும் நினைச்சீங்கடா வந்துடும். வராது என்று குடித்தால் வராது. ஜம்சமுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். அருமையான பெருமக்களே, அதுவும் அத்தாட்சியாக சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை வந்தாங்க, குர்பான் செஞ்சுட்டு போனாங்க. 2வது தடவை வந்தாங்க, வந்தா மனைவியை காணா, இறந்துட்டாங்க. யார் மட்டும் இருக்கா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகன் மட்டும் இருக்கிறார். அவர் ஃபேமிலியா இருக்கார். போய் வீட்டை தட்டினார்கள். எங்கே என்று கேட்டார்கள். உன் கணவர், அவர் வேட்டையாட போயிருக்கிறார் என்ற பதில் வந்தது. இந்த பெண்மணி அடுத்து கேட்டார்கள், எல்லாம் குடும்ப நல சேகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அந்த அம்மா இவ்வளவு அள்ளி வைத்தது. இன்றைய நம்ம அள்ளிகளை போல அவ்வளவு பேச்சு பேசியிருக்கு. அவர் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தாரா. ஒரு பெரியவர் வந்தார், வீட்டு வாசல் படியை மாத்த சொன்னார் என்று மட்டும் சொல்லுங்கள் சொல்லிட்டு போயிட்டார். வந்தாங்க, வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு கேட்டாங்க, இப்படி ஒருத்தர் பெரியவர் வந்தாரு, கேட்டாரு, எல்லாம் நம்மெல்லாம் நல்லா இருக்கமாண்டு நான் இப்படின்னு சொன்னேன், வீட்டு வாசப்படியை மாத்த சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பயே அவர் விவாகரத்து பண்ணிட்டார். இதான் வாசப்படி மாத்துனா என்ன அர்த்தம்? மனைவியை விவாகரத்து பண்ணியிருந்தார். 3வது தடவை வருகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த பாலைவனத்துக்கு, காபா இருக்கின்ற பாலைவனத்துக்கு வருகிறார். அப்ப வந்து பார்த்தா அதே போல தன் மகனாருடைய வீட்டை போய் தட்டுகிறார். எங்கே இஸ்மாயில்? எங்கே இஸ்மாயில்? வேட்டையாட போயிருக்கிறார். அப்படியா? நீங்கள் எல்லாம் குடும்ப சேக நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அவள்தான் பெண். மனைவியில அப்படி இருக்கணும். 1000 குடும்பம் இருக்கலாம், சொந்த மாமன்ட்ட கூட பிரச்சனையை சொல்லக்கூடாது. கூட பிறந்த அண்ணன்ட்ட கூட உங்களுடைய கூடல்களை சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்ன உடனே சொன்னாங்க, இந்த வீட்டு வாசல் படியை நிரந்தரமாக வைக்க சொன்னேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள். எத்தனாவது தடவை வந்தாங்க? பையனை அறுக்க வந்தார்கள். அப்புறம் ஒரு தடவை வரும் பொழுது வாசல் படியை, 4வது தடவை தான் வந்து காபாவை கட்ட வந்தாங்க. காபாவை கட்டுறதுக்கு வந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காபாவை கட்டுவதற்கு வயது பவ்வனாலி இப்ராஹிம மகானல் பைத். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? இப்ராஹிம், நீங்களும் இஸ்மாயிலும் அந்த அஸ்திவாரத்தை காட்டி கொடுத்தான் அல்லாஹ். அஸ்திவாரம் தான் இருந்துச்சு, காபா இல்ல. இந்த அஸ்திவாரத்துக்கு மேல கருங்கற்களை சஃபாவில் எடுத்தார்கள், மர்வாவுடைய மலையிலே எடுத்தார்கள், ஜபல் ரஹ்மத்திலே எடுத்தார்கள், ஜபல் அபு குபைஸிலே எடுத்தார்கள். எல்லா மலைகளில் இருந்தும் கருங்கற்களை எடுத்து காபாவை கட்டினார்கள். யாரு? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். கட்டிட்டு துவா செஞ்சாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நீ கொடுத்த வேலையை செஞ்சிருக்கிறோம், நீ ஏற்றுக்கொள்வாயாக. வதுபு அலைனா, எங்களை நீ மன்னிப்பாயாக.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க அஸ்திவாரம் மட்டும் இருந்தது, காபாவை எழுப்பினார்கள். இன்னைக்கு இருக்காதுங்க காபா. காபாவை பாத்தீங்கன்னா சதுரம் ஒண்ணு இருக்கும், பக்கத்துல ஒரு முட்டை சைஸ்ல ஒரு வடிவம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து கட்ட நேரத்துல அந்த ரவுண்ட், இந்த வளைவு இருக்குல்ல, அந்த வளைவும் காபாவுக்குள் உள்ளதுதான். கட்டலாம் என்றுதான் இருந்தார்கள். ஹலாலான காசு இல்ல, பற்றாக்குறை, அதனால அதோட முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஹலால்ல இறங்குவோம், கட்டி முடிக்கும் போது என்ன ஆயிரும்? வீட்டுங்க ஹலால்ல இருக்கிற காசை வச்சு இறங்குவாரு, அப்புறம் எங்க போய் முடியும்? யாருமே வீடே கட்டாத மாதிரி, யாரும் நாங்களாம் லோனுக்கெல்லாம் போய் லோன் அலைஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. உண்மையிலே காபாவை கட்டணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி இருக்கலாம், அதையும் சேர்த்தி. அதனாலதான் தவாப் செய்யும் போது ஒரு சட்டம் சொல்லுவாங்க, அதுக்குள்ள போக கூடாது, அதையும் சேர்த்தி தான் சுத்த வேண்டும் தவாப். அதுக்குள்ள போனா தவாப் ஆகாது, காபாவை முழுமையாக சேர்த்தி சுத்தியல். அருமையான பெருமக்களே, எல்லாத்தையும் முடிச்சிட்டு அழைப்பு கொடுத்தாங்க. மக்களுக்கு இப்ராஹிமே நீங்கள் அழையுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தார்கள், உலக மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அவர்கள் கொடுக்கின்ற நேரத்தில் நானும் இல்லை, நீயும் இல்லை, என் பாட்டனும் இல்லை, முப்பாட்டனும் இல்லை. ஆனால் கூப்பிட்டார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். ஆனால் இன்று கோடான கோடி மக்களும் ஒவ்வொரு வருடமும் பல லட்சம் ஆட்சிகள் காபாவுக்கு விருந்தாளிகளாக போகிறார்கள் என்றால் யாரெல்லாம் அதனுடைய ரூஹ் இருந்துச்சா இல்லையா? ரூஹ், நாம பிறந்ததுதான் லேட்டு. நான் உலகத்தில் பிறப்பேன் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே ரூஹ் இருந்தது. நான் என் தாயினுடைய வயிற்றிலே கற்ப குவளையிலே 3வது 40 நாட்கள் 120வது நாள் நான் உருவாகின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே என்னுடைய ரூஹ் இருந்தது. அந்த ரூஹ் என்னுடைய தாயினுடைய கற்ப குவளையிலே எனக்கு கொடுக்கப்பட்டது. அத்தனை ரூஹுகளும் கேட்டது, வருகிறேன், லப்பைக் 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 என்று சொன்னோம். சொன்னவரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். சொன்னவரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்த நேரம் என்ன? நாம் இன்று ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றவர்கள் என்ன? ரூஹ் பதில் சொன்னது லப்பைக். லப்பைக் என்ன? இதோ வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில் தான் உலகமெல்லாம் இருந்து ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய விருந்தாளிகளாக அல்லாஹு அக்பர் இவ்வாண்டு 50 லட்சம் ஹாஜிகள் குழுமுகிறார்கள். நமது நாட்டிலிருந்தும் புறப்பட்டு செல்லுகிறார்கள் ஹாஜிகள். யா அல்லாஹ், இந்த ஹாஜிகளுடைய பிரயாணத்தை லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அந்த ஹாஜிகளுடைய செயல்பாடுகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவருடைய ஹஜ்ஜை மப்ரூராக மக்பூலாக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ், எங்களுக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தருவாயாக. ஹஜ்ஜ டேஸ்டா கேட்கணும், ஹஜ்ஜ கேளுங்கள். ஹஜ்ஜ அப்பெல்லாம் முன்ன உள்ளவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்காண்டி சேர்த்தி வச்சாங்க. ஒரு சின்ன சின்ன முதலீடு எடுத்து மந்த்லி வச்சாங்க. ஹஜ்ஜுக்கு போகணும். தயவு செய்து அந்த தேட்டத்தை ஏற்படுத்துங்கள். புனிதமான அடையாள சின்னங்கள் உண்டு. அந்த அடையாள சின்னங்களை தரிசிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நசீபை தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.